ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் மிளகு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ சிக்கன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இது மூணுத்தையும் கொரகொரப்பாக அரைக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 5 கிராம்பு, கல்பாசி, 2 பட்டை, 3 ஏலக்காய், தனியாவும் மிளகாவும் சேர்ந்து அரைச்சது, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான உப்பு, தேவையான எண்ணெய். இவ்வளோதாங்க இதுக்கு. வாங்க சிக்கன் மிளகு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கலாம். இப்போது வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நம்ம வதக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு வதக்கலாம். வச்சு சிக்கன் சேர்த்து வதக்கலாம். சிக்கனை சேர்த்து வதக்கிட்டோம். இதில் 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டோம். இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் மிளகு குழம்பு கொதித்து ரெடி ஆயிடுச்சு. சீரகம், மிளகு, சோம்பு அரைச்சி வச்ச பொடியை குழம்பு மேலே தூவி ஒரு கலரிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான சிக்கன் மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவி சூடாக ஒயிட் ரைஸ்க்கு பரிமாறுங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.